ஹாய், ஐ ஆம் செல்வா. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற புது டிஷ் பேர் என்னென்னா சுவையான தாம்பரம் காரக்குழம்பு. இந்த தாம்பரம் காரக்குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில், அப்புறம் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள், புளி கரைசல். இந்த ஐட்டத்துக்கு தேவையானது இது மட்டும்தான். இப்போ நம்ம அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறமே வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி அது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின உடனே நமக்கு தேவையான அந்த கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அது நல்லா மணம் வர வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட புளிக்கரைசல் வந்து நல்லா கொதிக்க விடணும். காய் நல்லா வெந்த உடனே அது நல்லா கம் மாதிரி நல்லா கட்டினாக வந்துடணும். அந்த இது நல்லா கட்டினாக வந்துடனே அதோட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அழகுப்படுத்துறதுக்கு தேவையான கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அது ரெண்டையும் போட்டு அப்படியே அழகுப்படுத்திக்கணும்னா நமக்கு சுவையான தாம்பரம் காரக்குழம்பு இப்போ ரெடி.